அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 18/8/2024 ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் மாதம், குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 2ஆம் நாள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் தீவினை அச்சம். குறள் 210. அருங்கேடன் என்பது அறிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின். தெளிவுரை. தவறான வழியில் சென்று தீய செயல்களை செய்யாதிருப்பவன் எவனோ அவன் கேடு இல்லாதவன் என்று அறியலாம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று அரசு வழியில் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் கைகூடி வரும். குழந்தை பிறப்பு குடும்பத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்று பெரும்பான்மையான மாணவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட முன் அனுபவம் காரணமாக படிப்பில் அதிக கவனம் செலுத்துவார்கள். ஏற்கனவே படிப்பில் தடை ஏற்பட்டதே இதற்கு முழுமுதற் காரணமாக இருக்க முடியும். இப்பொழுதெல்லாம் அவர்களின் கனவு IAS, IPS, IFS இப்படி பெரிய பெரிய படிப்பு படித்து அரசு உயரதிகாரி ஆவதுதான். அதற்கு தற்போதுள்ள கிரக சூழல் நன்றாகவே உள்ளது. இன்று மகளின் வாழ்க்கை சிக்கலாக தெரியும். காதலின் வழியாக சிக்கலை சந்திப்பார் அவர். கல்வியில் தடை உண்டாகும். பிறகு கண்டிப்பாக நல்ல நிலையை அடைவார். இன்று நிலம் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் கடந்துதான் வந்தாக வேண்டும். தாய்வழி உறவுகளுடன் கருத்து மோதல் இருந்தாலும் திடீரென அவர்கள் உதவி கிடைக்கும். மேலும் சுற்றத்தாரின் எதிர்ப்புகள் வர வாய்ப்பு உண்டு. இன்று பழகுவதில் கவனம் வேண்டும். இன்று நடக்கும் அறுவை சிகிச்சைகள் பெரும்பாலும் வெற்றி பெறும். ஒரு சில அரசியல் பிரபலங்கள் தங்கள் உடல் நோய்க்கு வெளிநாடு சென்று மருத்துவம் பார்க்க எண்ணம் கொண்டு இருப்பார்கள். அதற்கு தேவையான ஏற்பாடுகள் கூட நடந்தும் இருக்க முடியும். பெரும்பாலும் இருதய மருத்துவத்திற்கோ அல்லது பித்தநீர் மருத்துவத்திற்கோ இப்படியாக செல்ல வாய்ப்பு நிறைய உண்டு. மகன் தனது ஆசைப்படி செயல்படவில்லை என்ற மிகுந்த கோபத்தினால் தந்தைக்கு மகன் மீது வெறுப்படைதல் உண்டாகக்கூடிய காலகட்டம் இது. உயர் அதிகாரிகளுடன் கருத்து மோதல், அரசியல் ஆர்வம் கொண்டு இருப்பீர்கள். எல்லா இடங்களிலும் தான் பெரிய ஆளாக நிரூபிக்க நிச்சயம் முனைவீர்கள். அகலக்கால் வைக்க வேண்டாம் என பெரியோர்கள் சொல்வதை நாம் கேள்விப்பட்டு இருப்போம். ஆனால் அதை மதிக்க மாட்டோம். அப்படித்தான் சிலர் வியாபாரத்தை விரிவுபடுத்துகிறேன் என நினைத்து வங்கிகள் மற்றும் தனியார் நிறுவனத்தில் வீடு மற்றும் நிலம் பத்திரம் வைத்து கடன் வாங்குவது வியாபாரத்திற்கும் போடுவார்கள். மீதி பெரும்பகுதி ஆடம்பர செலவு செய்வதாக இருக்கும். அவர்களுக்கு இப்போ தெரியாது. பின்னாளில் அது பெரும் கடனாகி விஸ்வரூபம் எடுக்கும்போது தான் தெரியும். டைனோசர் மாதிரி வளர்ந்திருப்பது. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ் என்று வாழ்வதே சிறப்பாக இருக்கும். இன்று பெரும்பாலும் அப்படி பத்திரம் அடகு வைக்காமல் இருப்பது நல்லது. தேவை இருந்து வாய்ப்பு கிடைத்தாலுமே அடகு வைக்காமல் இருப்பது சிறப்பு. கற்பனை பயமும் குழப்ப சிந்தனையும் கொண்ட நீங்கள் அயல்நாட்டு பணி அல்லது அந்நிய நிறுவனங்களில் பணிபுரிய ஆவலாய் இருப்பீர்கள். நீங்களே உங்களை வாட்ச் பண்ணி பாருங்கள் என்று மாற்றி மாற்றி பேசுவீர்கள். வாழ்க்கையில் நிம்மதிக்கான ஏக்கம் இருக்கும் என்று. வீடு வாகனங்கள் மீது ஆசை. அதனால் மாதமானால் EMI கட்டியே மாத செலவிற்கு பற்றாக்குறை என்றுதான் இருக்கும் என்று. பங்குதாரர்களிடம் முதலீட்டு இழக்க நேரும். செய்தொழில் கவனம் தேவை. பல் மருத்துவம் படிக்க தேர்வாகியுள்ள மாணவர்கள் பக்கமாக உள்ள ஊர்களில் கிடைத்தால் பரவாயில்லை என நினைப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு வெளியூர், வெளி மாநிலம் இப்படித்தான் கிடைக்கும். எங்கிருந்தாலும் போய்த்தான் ஆக வேண்டும். போக தயாராவார்கள் என்று. சில பெற்றோர்கள் தங்களின் மகளுக்கு வெளிநாட்டு வரன் தேடுவார்கள். அப்படி அமையும் காலகட்டம் இது. குலத்தின் பெருமை, தற்பெருமை, தான் வாழ்ந்த வாழ்க்கையில் பட்ட அவமானங்களை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். நாள் முழுவதும் இன்று இப்படியாகத்தான் இருக்கும். இன்று நவநீத், தம்பி, காவ்யா, லக்ஷ்மி, ராதா, மலர், தங்கம், மாரி, மதன், ரஞ்சிதம், சித்ரா, கமலா, சாவித்ரி, உஷா, விஸ்வா, ரேணு, கீர்த்தி பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் கோதுமை பதார்த்தங்கள் அதிகம் எடுத்துக்கொள்வீர்கள். கொத்தவரங்காய், நெல்லிக்காய் ஊறுகாய், வாழைப்பூ இப்படியாகவும் சேர்த்து கொள்வீர்கள். இன்று ஆரஞ்சு, ரோஸ், பிங்க், மெரூன் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான். அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.